அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். நேற்று ஜஸ்ட்டு நம்ம எடுக்கிற கணிப்புகள் எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட் நம்பராக தான் இருக்கணும் நண்பர்களே. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நம்ம கெஸ்ஸிங்கில் அது வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி அந்த வரக்கூடிய நாட்கள்லேயும் அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்றதில் அந்த ஒரு நாள் மிஸ் ஆகுது, அதாவது சொல்லப்போனால் நேற்று மிஸ் ஆகுது தெரியுங்களா? அது எதனால் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில், அதாவது இன்றைக்கி விட்டு நாளைக்கு போடக்கூடிய வீடியோவில் அது என்ன அந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத நான் கேதர் பண்ணி வச்சுருக்கேன். அது நாளைக்குரிய கணிப்புகளில் போடும்போது அந்த இன்ஃபர்மேஷனை நான் சொல்கிறேன். இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் நம்மளுக்கு இந்த 503 அப்படிங்கிற போது 002 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. இப்போ இன்றைக்கி உரிய காரணியாக்குரிய கணிப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். காரணியா லாஸ்ட் டைமாக அப்படின்னு சொல்ல போனால் ஒரு 2 தடவை 2 ட்ரா நடந்திருக்கு. அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொர்ண கேரளத்துக்கு அப்படிங்கும்போது 735 494, அதே மாதிரி 825க்கு 167 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங், அதாவது ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே. இப்போ இந்த பேட்டர்ன் வச்சு எடுக்கிறதா இல்லை எந்த பேட்டர்ன் வச்சு எடுக்குது அதெல்லாம் வேணாம். நான் டேரெக்டாக ஒரே ஒரு எண்ணு தான் திரும்பவும் சொல்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் எடுக்கக்கூடியதில் ஒரே ஒரு எண் அப்படி நம்ம எடுப்போம். அதை ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ தான் நம்ம கெஸ்ஸிங்கில். வேறு எதுவும் இந்த அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு எண்ணு எடுக்க போகிறோம். அந்த ஒரு எண்ணு எடுத்து அதில் நம்மளுக்கு நிறைய டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் அப்படி ஜிக்ஸாக்காக ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? சரி. இப்போ அதே பேட்டர்ன் படி 0க்கு நம்மளுக்கு 0க்கு 3 3க்கு 2 அப்படிங்கும்போது ஏ போர்டில் என்னவாக வரும், பி போர்டில் என்ன, சி போர்டில் என்ன அப்படிங்கிறது. ஓகே. இன்றைக்கி காணும் பொங்கலை முன்னிட்டு நம்ம ஒரே 4D மட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம். பட் இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 032 இதெல்லாம் ஒரு பேர் தான். அதாவது 9க்கு 0 0க்கு 3 3க்கு 2 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு 7 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு 7, ஏன்னா இது நம்ம பவர் சார்ட்டில் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு 7. ஓகே. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வேறு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 1 1க்கு 0 0க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் 9க்கு 1 1க்கு 0 0ன்னு பேரில் போயாச்சு. ஸோ இது 9க்கு 1 1க்கு 0 அப்படிங்கும்போது 0க்கு நம்மளுக்கு 3 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணிப்பில் பார்க்குறோம். ஏன்னா 0க்கு 3ஆக தான் வரணும். இது எல்லாமே மைனஸ் அப்படின்னு போயிடுச்சு. அப்படிங்கும்போது 0க்கு நம்மளுக்கு பி போர்டில் 3. சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6க்கு 9 9க்கு 5 5க்கு 0. சரிங்களா? ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு 0க்கு 8 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. சரி. ஏ போர்டில் என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 2 2க்கு 3 3க்கு 5 அப்படிங்கும்போது 8 2 3 5ன்னு இருக்குது. 8க்கு 2 2க்கு 3 8க்கு 2 2க்கு 3 3க்கு 5ன்னு போயிடுறதுனால நம்மளுக்கு 2 3 5 அப்படிங்கும்போது 2 3 5 4க்கு 8 8க்கு 2 அப்புறம் 2க்கு 3 3க்கு 5. சரி. இப்போ இந்த டி போர்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ 738 நீங்கள் நோட் பண்ணிங்க நண்பர்களே. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த டி போர்டை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 5க்கு 9 இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு மாதம் இந்த ஒரு 16 நாட்களாக இருக்கிற இந்த ரிசல்ட்டில் நம்மளுக்கு நேற்று நம்மளுக்கு டி போர்டில் ரிசல்ட் 5. ஸோ இங்கே 1க்கு 4 இருக்குது. 1க்கு 4 அப்படின்னா 5க்கு 8. ஓகேவா? 5க்கு 8. அதே மாதிரி இங்கே பார்ப்போம். 5க்கு 9னா 5க்கு 9. ஓகேவா? நம்மளுக்கு டி போர்டில் ரிசல்ட் 5 நேற்று. ஓகேவா? 5க்கு 8 5க்கு 9 அப்படின்ட்டு. சரி. அப்படிங்கும்போது
இதில் ரிப்பீட்டடான நம்பர் எதுவுமே இல்லை. சரி, அப்படின்னா போன மாதம் அப்படிங்கும்போது போன மாதம் டிசம்பர் மாதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ போன மாதம் நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்னில் வந்தால், அதாவது காருண்யா, அதுக்கு முன்னாடி நான் ஸ்ரீசக்தியில் இந்த இடத்துல 6க்கு 2ன்னு இருக்குது. ஓகேங்களா, 6க்கு வந்து 2. நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம டி போர்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து பார்ப்போம். 6க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நேற்று ரிசல்ட் வந்து 5. 6க்கு 2 அப்படின்னா 5க்கு வந்து 1. ஓகேங்களா, 5க்கு வந்து 1 நோட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருஷப்படி வரதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா 5க்கு 9. சரி, அந்த 5க்கு 9ஐ நோட் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1க்கு 4 அப்படிங்கும்போது 5க்கு வந்து 8. ஸோ அதையும் நோட் பண்ணிக்குவோம். சரிங்களா, டி போர்டு மட்டும் இப்படி தான் நான் எடுப்பேன். அதனால் வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், பாருங்கள், நீங்களே எடுத்து பாருங்கள். இதில் வந்து 2க்கு 5, அதாவது சாரி 6க்கு வந்து 2 அப்படிங்கும்போது 5க்கு வந்து 1, அதை ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 9க்கு வந்து 0, இங்கே வந்து 9க்கு வந்து 0. ஓகேங்களா, 9க்கு வந்து 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 5க்கு வந்து 6. ஓகே, இப்போ ஒரு போன மாதம் ஃபுல்லாகவே பார்த்துருவோமே ஷார்ட்டாக. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5க்கு 9 திருப்பி ரிப்பீட்டாக கிடைக்கிது. ஸோ 5க்கு வந்து 9, ஏற்கனவே 9 அப்படிங்கிறது கணக்கில் இருக்குது. ஸோ 5க்கு வந்து 9. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து 3க்கு வந்து 9. இந்த இடத்துல 3க்கு வந்து 9. 3க்கு 9 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5க்கு வந்து என்னவாக வரும் அப்படின்னு பவரில் பார்த்தோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் சார்ட்டில் 3க்கு 9னா 5க்கு வந்து 9னா 5க்கு வந்து நம்மளுக்கு வந்து 1 வருது. சரிங்களா, இந்த இடத்துல 3க்கு 9. ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் ரிவர்ஸில் கொஞ்சம் பேக், இந்த இடத்துல 2க்கு வந்து 4. 2க்கு வந்து 4னா 3க்கு வந்து 5, 4க்கு வந்து 6, 5க்கு வந்து 7. சரிங்களா, ஓகே, 7 அப்படிங்கிறது நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து 0க்கு 6 இருக்குது. 0க்கு 6, 0க்கு 6னா 5க்கு 1. சரி, ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இதில் அதிகப்படியான எண்கள் எதில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4க்கு வந்து 7 இருக்குது. 4க்கு வந்து 7னா 5க்கு வந்து 8 இருக்குது. ஓகேவா, 5க்கு வந்து 8. சரியா, ஓகே, அப்புறம் வந்து டன். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைத்த இந்த எண்களில் நம்மளுக்கு டி போர்டுன்னு கணக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து 1 ஜாஸ்தியாக கிடச்சிருக்கு. 1 வந்து 3 தடவை அந்த கணக்கில் வருது. 8 வந்து 2 தடவை அந்த கணக்கில் வருது. 9 வந்து அந்த 2 தடவை கணக்கில் வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியுது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து 1, ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கணக்கு தான். இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 8, 9 ஒரு பேர் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது இதில் இந்த இடத்துல 1 தான் வருது. ஸோ 1 அப்படிங்கிறது நம்ம வந்து கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம், 1. ஓகேங்களா, அதே மாதிரியே 3க்கு 2 0, 3 2 அப்படிங்கும்போது நம்ம தான் சொல்கிறேன் 7, 1 7 3 8, 1 7 3 8. ஸோ இதுலேருந்து நம்ம கிடைக்க எண்கள் என்ன அப்படின்றத பார்க்குறப்போ ஃபைனல். ஸோ நம்மளுக்கு இந்த இந்த 50 0 2 அப்படிங்கிற எண்ணுக்கு நம்மளுக்கு டி போர்டில் 1, ஏ போர்டில் 7, பி போர்டில் 3, சி போர்டில் 8. ஓகேவா, அப்படி சப்போஸ் இதில் நம்ம திரும்ப உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நம்ம +2 ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் சொல்கிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1, அதே மாதிரி இங்கே 7 வரலனா 6, 3 வரலனா 4. ஆனால் சி போர்டு பொறுத்த வரைக்கும் 8ல் எந்த வித மாற்றமுமே கிடையாது. ஸோ 1738 1648 அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு 2 செட்டில் 4D அப்படிங்கிற கணிப்பில் பார்க்குறோம். இவ்வளோ தான் நம்பரில். ஃபஸ்ட்டு ஏபிஏசிபிசியில் அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு எண் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஏபிஏசிபிசியில் 38 அதை பரட்டினா 83, 48 அதை பரட்டினா 84. அவ்வளோதான். ஸோ ஏபிஎஸ்சிபிசி இருக்கும் 38 83 48 84. அவ்வளோதான். சரிங்களா, ஓகே. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 4. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதே தான், ரிப்பீட்டு தான்.
8ம் 4ம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஆல் போடலாம். அவ்வளோதான் நம்மளோட கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிற மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம 4D கணிப்பு எடுத்து கொடுத்துருக்கோம். எத்தனை நண்பர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸில் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா அது ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி தான், நம்ம எதை சொல்கிறோமோ அதுதான் இங்கே இருந்துகிட்ருக்கு. நான் நேற்று கூட சொன்னேன், எல்லாமே சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு நாள் பாஸ் ஆனால் இன்னொரு நாள் எல்லாமே கொஞ்சம் மாறி தான் வருன்ற மாதிரி சொன்னோம். அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ இன்றைக்கும் இவ்வளோ தூரம் நம்ம வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கெஸிங் எடுத்து கொடுத்துருக்கோம். நம்மளோட கெஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எத்தனை நண்பர்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அதுவும் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்கிறத சொல்லிவிட்டு அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.